த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்த வின்னர் படத்துல சொல்லுவாங்கல்ல, டேய் இவன் எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டேன்றாடா அப்படின்னு. அதே மாதிரிதான் அமலாக்கத்துறையினர் எத்தனை தடவை உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட திட்டு வாங்கினாலும் அவங்க திருந்துற மாதிரியே இல்லை. அப்படிதான் மீண்டும் இன்னொரு முறை அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட திட்டு வாங்கி இருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டுல டாஸ்மாக் நிறுவனத்துல 1000 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்திட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிராகவே வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்துடைய தலைமை அலுவலகத்திலையும் ரைடு நடத்தி இருக்கிறாங்க. அதோடைய மூத்த அதிகாரிகள் பலரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாம மொபைல், அதே மாதிரி லேப்டாப் மாதிரியான முக்கிய பொருட்களையும் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ரைடு நடந்தப்பவே தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனடியா சென்னை ஹைகோர்ட்ல இந்த ரைடுக்கு எகென்ஸ்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஆரம்பத்துல அந்த கேஸை நாங்க விசாரிக்க முடியாதுன்னு தள்ளுபடி செஞ்சிடறாங்க ஹைகோர்ட். அதுக்கப்புறமா உடனடியா உச்ச நீதிமன்றத்துக்கு வராங்க. உச்ச நீதிமன்றம் இல்ல இந்த நேரத்துல நாங்க இதை விசாரிக்க முடியாது, நீங்க எதா இருந்தாலும் ஹைகோர்ட்டுக்கே போங்க அப்படின்றாங்க. ஹைகோர்ட்டுக்கு மீண்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அமலாக்கத்துறையினருடைய ரைடு மட்டும் இல்ல, அமலாக்கத்துறையினருடைய ஒட்டுமொத்த விசாரணைக்கும் தடை கேட்டு ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க. கடந்த ஏப்ரல் மாசம் அந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதே ஏப்ரல் மாசமே உடனடியா தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல 2வது முறையாகவும் அமலாக்கத்துறையினருடைய விசாரணைக்கு எதிராக மனு தாக்கல் செய்யறாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த வழக்கு விசாரணைக்கு வராம இருந்த நிலையில இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறையினர் தொடர்ச்சியான தங்களது விசாரணையை மேற்கொண்டுகிட்டே தான் இருந்தாங்க. அவங்க அது என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியல. பட் ஆனா அவங்க விசாரணை அப்படின்றது டெய்லியும் நடந்துகிட்டே இருந்துச்சு. தினந்தோறும் அது நியூஸ்ல வந்துகிட்டே இருந்துச்சு. எதிர்கட்சிகள் சம்பந்தமா அறிக்கைகள் விடுறது அப்படின்றதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருந்தது. இந்த சூழல்ல தான் 22/5/2025 அன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடர்ந்த அந்த கேஸ் மீதான விசாரணை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில், இது என்னென்ன நியாயம், நாங்க கடந்த 2014 இருந்து 2021 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 42 வழக்குகளை டாஸ்மாக் நிறுவனம் சம்பந்தமான விஷயங்களை நாங்க தாக்கல் செஞ்சிருக்கிறோம். அதாவது டாஸ்மாக் நிறுவனத்துல அப்பப்போ நடக்கக்கூடிய முறைகேடுகளை நாங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றத அவங்க அதுல சுட்டி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம 2025 தான் அமலாக்கத்துறையினர் திடீர்னு இந்த விஷயத்துல வந்து அவங்களுடைய தலையை விடுறாங்க. எதுக்காக அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லாம ஒரு கார்பரேஷனா இருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனத்தையே இவங்க எதிர்மனுதாரரா சேர்த்திருக்காங்க. அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. போன், லேப்டாப் மாதிரியான முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியா குறுக்கிட்ட உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியான BR கவாய் அமலாக்கத்துறையினரை பார்த்து சரமாரியா கோபத்தோடு கேள்வி எழுப்ப தொடங்குறாரு. நீங்க ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தனிநபர்களை நீங்க விசாரிங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு அரசு நிறுவனமா இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கார்பரேஷனை நீங்க எப்படி விசாரணைக்கு கொண்டு வருவீங்க, அவங்களுக்கு எகென்ஸ்டா நீங்க எப்படி கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க அப்படின்ற மிக முக்கியமான முதல் கேள்வியை எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல அமலாக்கத்துறையினர் அத்தனை வரம்புகளையும் மீறி இருக்கீங்க, யூ ஹேவ் கிராஸ்ட் ஆல் தி லிமிட்ஸ் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப கோபமா பயன்படுத்துறாரு. மீண்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா ஆஜரான வழக்கறிஞர், எங்களோட போன் எல்லாம் எடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த போனை குளோனிங் பண்ணிருக்காங்க, அதாவது அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் அப்படியே இவங்க நகல் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சதோடு மட்டும் இல்லாம இதுல பிரைவசி அப்படின்றது எங்க இருக்கு, இதெல்லாம் ஏன் அமலாக்கத்துறையினர் செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றாரு. அப்ப மீண்டும் கோபம் அடைஞ்ச தலைமை நீதிபதி மீண்டும் அதே வார்த்தையை சொல்றாரு, நீங்க உங்களுடைய வரம்புகள் அத்தனையும் மீறி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அமலாக்கத்துறை சார்பா ஆஜரான மூத்த வழக்கறிஞர் உடனே எந்திரிச்சு இதுல 1000 கோடி ரூபாய் வரைக்கும் அப்படின்னு வார்த்தையை தொடங்குறாரு. அங்கேயே கட் பண்ண சொல்றாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இதெல்லாம் இப்ப சொல்லாதீங்க, நாங்க வேற ஒரு நாளைக்கு இந்த வழக்கு ஒத்தி வைக்கிறோம், அன்னைக்கு வந்து இதெல்லாம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பிரெடிகேட்டட் அஃபென்ஸ் இதுல எங்க நடந்திருக்கு, அதாவது ரொம்ப மோசமான ஒரு குற்றச்செயல் இதுல நடந்திருக்கிறதுக்கான அடிப்படையான அஃபென்ஸ் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டதோடு மட்டும் இல்லாம மீண்டும் 3வது முறையா நீங்க உங்களுடைய லிமிட்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடர்ந்து இந்த வழக்கு மீது பதிலளிங்க அப்படின்னு அமலாக்கத்துறையினருக்கு நோட்டீஸ் பிறப்பிச்சதோடு மட்டும் இல்லாம இது சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து இன்டரிம் ஸ்டே கொடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவை இன்னைக்கு வழங்கி இருக்கிறாங்க. உடனடியா விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான துணியில அமலாக்கத்துறையினர் வாதங்களை முன்வைக்க வந்த போது நாங்க வெக்கேஷனுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த கேஸை எடுத்துக்குவோம், அதாவது கிட்டத்தட்ட அடுத்த ஜூலை மாசம் தான் இந்த கேஸை நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்றத திட்டவட்டமா சொல்லி வழக்கின் விசாரணையை ஒத்தி வச்சிருக்கிறாங்க.
இப்ப இதுல அமலாக்கத்துறையினருடைய செயல்பாடுகள் கடுமையான முறையில உச்சநீதிமன்றத்தாலேயே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய லிமிட்ஸ் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா சொல்றாரு. இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ வழக்குகள்ல இப்படி அவங்க நடந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியா நீதிமன்றத்தால விமர்சிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அமலாக்கத்துறையினருடைய நடவடிக்கையும் உச்சநீதிமன்றத்துடைய அமலாக்கத்துறை பற்றிய கருத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய சொற்ப வருமானத்துல தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள். நன்றி.